உனில் நிறைந்தேன். நான் உனை நீங்கா உறவாகி உயிர் வாழ்கிறேன். உனக்காக உயிர் வாழும் இறையாகிறேன். நானே உன் தேவன், உனை தேற்றுமாயன். நீ செல்லும் பாதைக்கு துணையாகிறேன். நீ சொல்லும் வார்த்தைக்கு உயிராகிறேன். சாபங்கள் நீங்க. ஒருவேளை ஏதோ ஒரு விதத்தில் சாபத்தில் நாம் இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் இருக்கிறது என்றால் அப்படிப்பட்ட சாபங்கள் நீங்கி நலமோடு வாழ வரம் வேண்டி இந்த ஆராதனையில் செபிப்போம். மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் என்று எழுதியுள்ளது. நமக்காக கிறிஸ்து சாபத்திற்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்டார். கலாத்தியர் 3:13. மனிதர்களாகிய நாம் செய்யும் பாவ செயல்களால் தண்டனைக்கும் சாபத்திற்கும் உள்ளாகிறோம். நம்மில் பலருக்கு நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்ப நிலையை குறித்து சந்தேகங்கள் எழலாம். குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனை, குடும்பத்தில் நீடிக்கிற குழப்பம், தொடர் வியாதிகள், தொல்லைகளுக்கு நாம் உள்ளாகிற போது நம்முடைய குடும்பத்தின் மீது உள்ள சாபத்தின் காரணமாக இது இருக்குமோ என்கிற ஐயம் நம் ஒவ்வொருவருக்கும் சில நேரங்களில் எழலாம். குடும்பத்தில் சாபம் இருந்தாலும் சரி, அது இல்லை என்றாலும் சரி, பிரச்சனைகள், கஷ்டங்கள் இருப்பது உண்மையே. எனவே எல்லாவற்றையும் இயேசுவின் திருமகிமைக்காக ஒப்பு கொடுப்போம். ஏனெனில் சாபத்தின் வேரை அகற்றுபவர் நற்கருணை ஆண்டவர். நமக்கு எதிரான பிரச்சனைகளை முறியடிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் தருபவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. எனவே நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களால் நமக்கு எதிரான பிரச்சனைகளையும் தீமைகளையும் முறியடிக்க ஜெபத்தின் வழியாக இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோம். இறை வல்லமையை பெற செபிப்போம். இறைவா, வாழ்வளிக்கிற வல்லலே, பாவத்தையும் சாபத்தையும் சிலுவையில் அறைந்தவரே, இதோ எமக்குள்ள எல்லா குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே எமக்கு நல்ல புரிதல்களையும் விடுதலை வாழ்வையும் கொடுத்து எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து சாபங்கள் மறைந்து நலமோடு வாழ வரம் வேண்டி செபிக்கிறோம். ஆமென். கலங்காதே மனமே, கலங்காதே மனமே, கலங்காதே மனமே,